வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ண ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல பிறக்கப் போற குழந்தைகளுக்கு ஜோதிட விளக்கங்கள குடுத்துட்டு இருக்கோம். அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 20/1/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள பார்க்கலாம். விசுவாவசு வருடம் தை மாசம் 6ஆம் தேதி குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புங்க. சரிங்களா? செவ்வாய்க்கிழமை குழந்தை பிறக்குது. ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, திருவோண நட்சத்திரம் மதியம் 1 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரம் ஓடக்கூடிய அமைப்பு. சரிங்களா? மகர ராசியில அமையக்கூடிய அமைப்பு, சந்திராஷ்டமம் அமையக்கூடியது சிம்ம ராசி. திருவோண நட்சத்திரத்துக்கு பெயர் நாமம் என மதியம் 1 மணி வரைக்கும் ஓடுறதுனால, ஜி, ஜே, ஜோ, கா இந்த பெயர் நாமம்லாம் தாராளமா வைக்கலாம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான பெயர் நாமம் பார்த்தீங்கன்னா, கா, கி, கு, கு இந்த பெயர் நாமமும் தாராளமா வைக்கலாம். சரிங்களா? திதின்னு பார்த்தோம்னா, திதியை திதி. யோகம் பார்த்தீங்கன்னா, சித்தி யோகமும், கரணம் பார்த்தீங்கன்னா, பாலவ கரணமும், ஆட்சி கிரகம், உச்ச கிரகம் உச்சகிரகம் செவ்வாய் இருக்குங்க. ஆட்சி நீச்ச கிரகங்கள் எதுவும் இல்லை. பஞ்சபட்சின்னு எடுக்கும்போது மயில் தான் இருக்குது. குபேர புள்ளின்னு பார்த்தோம்னா பூர நட்சத்திரம் சிம்ம ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி சித்திர நட்சத்திரம் துலாம் ராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம் மகர ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க. சரிங்களா? சரி, திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திரன் தான் எடுத்தோன்னு தசாபுத்தி நடத்துவாங்க. அவிட்ட நட்சத்திரத்துக்கு செவ்வாய் தான் தசாபுத்தி நடத்தும். எந்தெந்த லக்னங்கள் பாதிக்கப்படும்? ஏன்னா செவ்வாய் தசைக்கு அப்புறம் வர்றது ராகு தசை, ராகு தசைக்கு அப்புறம் குரு தசை ஒரு 16 வருஷமும், அதுக்கப்புறம் சனி 19 வருஷமும். இந்த தசாபுத்தி எல்லாம் நல்லா இருந்ததுன்னா அப்பாவும் அம்மாவும் நீண்ட காலம் சந்தோஷமாவும் குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு வரைக்கும் அவங்க நினைச்சதை அடையக்கூடிய அமைப்பும் சரி, எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்குற அமைப்பு நல்லா இருக்குங்க. நல்ல லக்னமா இருந்ததுன்னா. சில லக்னங்கள் ஆகாது. அந்த லக்னத்துல குழந்தை முதல் மூச்சு விடுறாங்க, பிறக்குறாங்க. அது சுப பிரசவமா இருக்கலாம், இல்ல அப்படின்னு சொன்னா சிசேரியனா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு. சரிங்களா? நல்ல லக்னமா இருந்தா பிரச்சனை இல்ல. என்னென்ன லக்னங்கள் பாதிக்கப்படுது? அந்த லக்னத்துல எடுத்தா என்னென்ன பாதிப்புகள பெத்தவங்களும், குழந்தைகளும் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத இப்ப பார்த்தலாம். ஆகாத லக்னங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 1 ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம். இந்த 6 லக்னங்கள் முதல்ல பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் மகர லக்னம், கும்ப லக்னம் கிட்டத்தட்ட 8 லக்னங்கள் பாதிக்கப்படும். இந்த 8 லக்னங்கள்ல குழந்தை பிறந்தா என்ன மாதிரிலாம் அம்மா அப்பாவுக்கு இடையில இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல 2 பேத்துக்கு இடையில சண்டைகளும், பிரச்சனைகளும், பிரிவுகளையும் இருக்கும். அந்தந்த தசாபுத்தி காலத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் காலம் தள்ளி இருக்கலாம். அவ்வளவுதான். கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், வம்பு வழக்கு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா அடுத்தடுத்த தசாபுத்திகள் அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால. இதுல பிரிவையும் கொடுக்கலாம், வேண்டாத சங்கடங்களையும் கொடுக்கலாம், ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே போக வைக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கலாம். கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே வாழ வேண்டிய சூழ்நிலை 40-50 வயசு வரைக்கும். திருமணத்தை தடையை கொடுக்கலாம், குழந்தை பாக்கியத்தை நாளைக்கு இந்த குழந்தைகளுக்கு தடையை ஏற்படுத்தலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இந்த லக்கணங்கள்லாம் அமையுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். முதல் ஒரு 30 to 40 வருஷம் நல்லா இருந்துச்சுனாவே தாயும் தந்தையும் ஓரளவுக்கு சேர்த்தி ஏதாவது பிரயோஜனமா இடத்தையோ பொருளையோ நகையோ வாங்கி வச்சிருந்தா கூட 30 வயசுக்கு மேல அதை வச்சு அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை நீங்க அனுபவிச்சுக்குவீங்க. அதாவது பிறக்கிற குழந்தை அனுபவிச்சுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி லக்னங்கள் அமைஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கு. சரிங்களா? இப்ப எந்தெந்த லக்னம் பாதிக்கப்படுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிறக்கப் போற குழந்தையோட ஆண் குழந்தை பிறந்தாலும் என்ன மாரி பலன், பெண் குழந்தை பிறந்தா என்ன மாரி பலன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துப்போம். இப்போ ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, அவங்களுக்கு இரத்த குறைபாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஒரு சில குழந்தைகளுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கூட வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி. இல்ல அப்படின்னா வீட்ல யாரோ ஒருத்தங்களுக்கு அந்த மாரி சூழ்நிலையில யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு ஆப்பரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா வந்துருங்க. சரிங்களா? தோல் பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நல்லாவே இருக்கும். ரொம்ப பாதிக்கப்படுற காலத்துல எந்த ஆஸ்பத்திரியில பார்த்தாலும் சில விஷயங்கள நீங்க சரி பண்ணவே முடியாது. சரிங்களா? அது சம்மந்தப்பட்ட கோயிலோட மண்ணு மிதிச்சா தான் வேலை நடக்கும். நவகிரக கோயில்ல புதனோட ஸ்தலம் திருவெண்காடு போயிட்டு வந்தா நரம்பு, தோல் பிரச்சனை சரியாகும். இல்லைன்னா இவங்க வீட்ல யாரோ ஒருத்தவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அவங்களும் அங்க போனா தான். அதான் அவங்க நட்சத்திரம் பார்த்து அங்க போயிட்டாங்கன்னா கொஞ்சம் சிறப்பா இருப்பாங்க. அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? தந்தை நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரரு, நல்ல வியாபாரி. ரூ. 10 வாங்குனா ரூ. 10 விக்கக்கூடிய தன்மை நல்லாவே இருக்கும். அப்பாவுக்கு சலன புத்திய கொஞ்சம் ஏற்படுத்தும். அதனால வேண்டாத ஃபோன் கால் மூலியமா குடும்பத்தில சண்டையும் வரும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. புள்ள அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா. தலக்கணம் புடிச்ச புள்ளையா இருப்பா. அவ எடுக்கிறதே இறுதியான முடிவா இருக்கும். அரசு சம்பந்தப்பட்ட வேலையில பின்னும் பிறவும் உட்காரக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா மருத்துவத் துறையில போகக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் தந்தைக்கு வண்டி வாகனத்துல நல்ல லாபம், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு, வருமானம் பண்ணக்கூடிய நிலைமையில இருப்பாங்க. ஆனா, அந்த வருமானம் தான்
சில காலம் பயன்படாத சூழ்நிலையும் கொடுக்கும் குழந்தையோட 12 வயசு வரைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புள்ள அழகுக்கு சொந்தக்காரியா இருப்பா. அம்மா கையில குடுத்து வாங்குற காசும் பல மடங்கு பெருகும். அதெல்லாம் யோகத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அம்மா திருப்தி அடையாதவங்க, அம்மாவுக்கு சில சமயம் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து சேரும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. பிறக்கிறது குழந்தை பெண் குழந்தையா இருந்தா, அடுத்து சகோதர தன்மையை கண்டிப்பா குடுக்கும். அதனால அதுக்கும் வருத்தப்பட வேண்டாம். இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, அம்மா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, அந்த பிரச்சனைகள் சரியாகும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரம்மகத்தி தோஷம் உண்டு. அதனால எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில நிக்காது. தந்தை கையில இடமாவோ, பொருளாவோ, நகையாவோ மாத்தி வச்சுக்கிட்டா கொஞ்சம் பயன்படும். இல்லன்னா ஆஸ்பத்திரி விரயத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது வரும். அப்படிங்கிறது எடுத்துக்கணும். உள்ள டாக்டர் சம்மந்தப்பட்டது, நர்ஸ் சம்மந்தப்பட்டது, நல்ல ஒரு ஆசிரியர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அரசாங்க உத்தியோகத்துல உட்காரக்கூடிய அமைப்பு எல்லாமே செய்யுது. இது மட்டும் இல்லாம, இப்ப ஆண் குழந்தை பிறக்குது நமக்கு அப்படின்னு சொன்னா, ஆண் குழந்தை என்ன மாரி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனா இருப்பான். வண்டி வாகனத்த அதிகமா விரும்புவான். பேராசைக்கு சொந்தக்காரனா இருப்பான். திருப்தியே அடையாதவனா இருப்பான். அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? சோர்வுத்தன்மை உடம்புலயே இருக்கக்கூடிய அமைப்பு. ஊருக்காக உழைக்கிற பையன், வீட்டுக்காக உழைக்கிற பையன் இல்ல அப்படிங்கிறது இருக்கும். கண்ணுல இடது கண் பாதிக்கப்படும். செரிமான கோளாறு பிரச்சனை ஏற்படுங்க. அம்மா கையில தனலாபம் கூடக்கூடிய அமைப்பு. கண்ணு கம்பல்சரி இடது கண் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். வலது கண்ணும் கொஞ்சம் பாதிக்கப்படும். தந்தையும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல புத்திசாலி, நல்ல ஆசிரியர் அப்படின்னு இருக்கக்கூடிய அமைப்ப தந்தைக்கு ஏற்படுத்தும். அதனால அதுவும் பலன் தான். நாளைக்கு வரப்போற மனைவி, இவனோட காலத்துக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய மனைவியும் பார்த்தீங்கன்னா, அதிகாரத்துக்கு சொந்தக்காரி. அவ சொல்றதுக்கு ஆமாஞ்சாமி கொட்டிட்டு நல்ல பையனா இருந்துக்குவான். அதனால அதுவும் பிரச்சனை இல்ல. இவனுக்கு தோல் பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் ஏற்படுத்தும். இரத்த குறைபாடு பிரச்சனையை ஏற்படுத்தும். இவங்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, இல்ல விபத்துக்கள் சம்மந்தப்பட்டதோ பின்னும் பிறகும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கம்பல்சரி வந்து சேரும். கொஞ்சம் வண்டி வாகனத்துல மட்டும் கவனமா போய்க்கணும். அப்பாவும் சரி, பையனும் சரி. சரிங்களா? இப்ப கோச்சாரத்துப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் வந்து சேருமா? குருவோட பார்வைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குருவோட பார்வை இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, வைகாசிக்கு மேல சுப பலன்கள் வந்து சேரும். இடம் வாங்குறது, வீடு கட்டக்கூடிய யோகமும், விபத்து யோகமும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, தொழில்ல முன்னேற்றத்த கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்காவா இருக்கு. சரி, குழந்தைகள் பிறக்கிற நேரம். அதனால முடிஞ்ச வரைக்கும் வைகாசிக்கு மேல, வைகாசி 18ஆம் தேதிக்கு மேல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சுப செலவுகளுக்காக பணத்த கொஞ்சம் சேர்த்தி வைங்க. சுப செலவுகள் பண்ணி வச்சிருங்க. அது சொத்தா மாறக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க. இல்ல அப்படின்னு சொன்னா, அசுப செலவுகளுக்காக நீங்க யார்ட்டயும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இது குடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அத கரெக்ட் பண்ணி வச்சுக்கங்க. சரிங்களா? இங்க ஜோதிடங்கிறது ஒரு ஒளி தான். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. ஜோதிடம்னாவே ஒரு ஒளி. நம்ம வாழ்க்கையில ஏற்படுற லாப நஷ்டங்கள சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜாதக கட்டமும் சரி, ஜோதிடமும் சரி. அப்பனா இந்த ஜோதிடத்த நம்ம கரெக்ட்டா, முறையா தெரிஞ்சு கொஞ்சம் பண்ணிக்கிட்டோம்னா, "வருமுன் காப்போம்" அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாரி தான். ஒரு இடத்துல குழி இருக்கு. அந்த குழியில இந்த வழியில போனா, அந்த குழியில விழுவோம்னு உங்களுக்கு தெரியும். அப்பன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் பொறுமையா போயி இறங்கி வெளிய போயிருவீங்க. இதே இது அந்த குழி இருக்கிறது எனக்கு தெரியாது, தண்ணி மூடி இருக்குது. நான் போன வேகத்துல விட்டேன்னா, எனக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்கும். இதுதான் ஜோதிடம். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. இதுதான் ஜோதிடம். முன்னாடியே தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் ஸ்டெப்ப கரெக்ட்டா எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? முழுசா நீங்க நம்பணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஆனா, நான் சொல்லக்கூடிய பலன் பிறக்கிற குழந்தைகளுக்கு துல்லியமா இருக்கும். பிறந்தவங்கள்ட்ட நீங்க கேளுங்க. சரிங்களா? இல்ல உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸும் வேணும் அப்படின்னா, தாராளமா கீழ இருக்கிறது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்க தாராளமா அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கைய துல்லியமா புட்டு புட்டு வச்சிடலாம். சரிங்களா? சந்தேகம்னா கூட அனுப்பி கேட்டுக்கங்க. நன்றி, வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் கீழ இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.